கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. இது தனியா மோடியை குறிவைத்ததாக இல்லை. இந்த பிரிக்ஸ் என்ற அமைப்பில் இருந்து இந்தியா, சீனா பட அந்த ஆசிய நாடுகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது, பிரிக்ஸை சீர்குலைப்பது. உங்களுக்கு யார் எதிரி என்று தெரியும், யார் நண்பன் தெரியும். சீனாவை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எதிரி பெர்மனண்டான எதிரி யாருன்னு தெரியும். அப்போ பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யலாம். இந்தியாவுக்கு உங்களுக்கு யார் சுத்தவரை இருக்கிற அத்தனை நாடோடு கொடுங்க. அதிகாரிகளை கூப்பிட்டு இங்கே லண்டன்லயோ, அமெரிக்காவிலேயோ, ஆஸ்திரேலியாவிலேயோ, சுவிட்சர்லாண்ட்லயோ நீங்கள் விருந்து வச்சாலும் புலம்பெயர் அமைப்புகள், இந்தியா ஒருபோதும் புலம்பெயர் அமைப்புகளை நம்ப போவதில்லை. புட்டின் வந்து உடனடியாகவே மோடியை நிறுத்தி, கொட்டையிலிருந்து இருந்து வெளியேற வேண்டாம் என்று நிறுத்தி தனது வாகனத்துக்கு ஏற்றாது விட்டால் அன்று ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாகத்தான் முடியும். உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக, கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அரசு அவர்களை இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஊடறுப்பு நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் அவருக்கு ஏற்பட்டிருந்த ஒரு விபரீதமான செயற்பாடுகள் தொடர்பிலும் சர்வதேச ஊடகங்களிலும் இந்திய ஊடகங்களிலும் முன்னிலை செய்திகளாக இடம் பிடித்திருந்தன. அதன் பின்னணியில் பெரும் சதிவலைகள் பின்னப்பட்டிருந்ததும் அதனுடைய தொடர்ச்சியாக மரணங்கள் நிகழ்ந்திருந்ததையும் ஒரு இராணுவ பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தொடர்ந்து உலகில் இடம்பெற்று வருகின்ற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு உலக சமநிலை தவறிய ஒரு நிலை, ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையில முற்று முழுதாக செயலிழந்திருக்கின்ற ஒரு நிலை. எந்த நேரமும் இந்த போர் மேலும் மேலும் விரிவடைந்து பல நாடுகளுக்கு பரவலாம் என்ற ஒரு நிலை. இப்ப அணிகளை சேர்க்கிறார்கள், எதிரிகளை ஒவ்வொருத்தரும் தனது எதிரிகளை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியை இந்த நாடுகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. இதில் பலர் அணி சேர்ந்து விட்டார்கள். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், ரஷ்யாவை பொறுத்தவரையிலும் சீனாவை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு யார் எதிரி யார் நண்பன் என்பதை வரையறுத்து விட்டார். அமெரிக்காவோ ஐரோப்பிய ஒன்றியமோ அவர்களுக்கும் யார் எதிரி யார் நண்பர் என்பது தெரியும். ஆனால் இதில் இடையில் நிற்கிறவர்தான் பிரச்சனையானது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு நாட்டில் இந்தியாவும் இந்த இடையில் சிக்கப்பட்ட ஒரு நாடு. இப்ப இந்தியா மீதான அமெரிக்காவின் அழுத்தம் உங்களுக்கு தெரியும். அண்மை காலமாக பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்து வருகின்ற முக்கியத்துவம், பாகிஸ்தான் இராணுவ தளபதி அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்பட்டு 2 தடவைகள் அழைக்கப்பட்டது. இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இந்தியா மீதான 50% வரியை போட்ட பிற்பாடு மோடி அவர்கள் சங்காய் கோஆபரேஷன் மாநாடு சீனாவில் இடம்பெற்றிருந்தது. அதற்கு போவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அதற்கு சென்றிருந்தார். அந்த சமயம் சீனாவில் வைத்து அவரை படுகொலை செய்வதற்கான ஒரு முயற்சியை CIA மேற்கொண்டதாக இப்போது தகவல்களை இந்த இந்தியாவின் சிட்டிசன் என்ற ஊடகம், அதே போல India.com என்ற ஊடகம் உட்பட பல ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. அது பங்களாதேசத்திலும் இருக்கலாம், இந்தியாவிலும் அது கடந்த வாரம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்று சொன்னால், பங்களாதேசத்துல அமெரிக்காவின் ஏர் மொபைல் பிரிகேட் வான் நகர்வு படையணி, அது கட்டளை அதிகாரி ஆல்பர்ட் ஜாக்சன், அவர் பங்களாதேஷின் தலைநகர் டாக்காவில் இருக்கின்ற வெஸ்டிங் ஹோட்டல்ல 808வது அறையில் இறந்திருந்தது காணப்பட்டது. அதற்கு முன்னர் அவருடன் தொடர்பில் இருந்த 2 பேர் வெவ்வேறு நகரங்களில் வைத்து கொல்லப்பட்டிருந்தார். இந்த கொலைகள் எல்லாம் புலனாய்வுத்துறையின் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்பட்டது. அப்ப இந்த புலனாய்வுத்துறையின் நடவடிக்கையாக பார்க்கப்பட்டால் அதன் பிற்பாடு மோடியை வைத்து, அதாவது சீனாவில் வைத்து கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், அதனை ரஷ்ய அதிபருக்கு கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில்
அவர் அவசரமாக, அதாவது அவங்களோட புரோட்டோகால் ஒன்று இருக்கிறது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் பாதுகாப்பு குழு வந்து அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்தது. அந்த நிகழ்ச்சி நிரலை உடனடியாகவே மாற்றி, என்றால் அதிகாலை தான் புலனாய்வு தகவல்கள் கிடைத்ததாகவும் நிகழ்ச்சி நிரல்களை உடனடியாகவே மாற்றி ரஷ்ய அதிபர் வந்து தனது குண்டு துளைக்காத காரில் வந்து மோடியை ஏற்றி கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் இருவரும் காருக்குள்ளேயே இருந்ததாகவும் அதன் மூலம் காப்பாற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் கேட்டது போல இதன் தாக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்தியாவின் பாதுகாப்பு, இந்தியாவின் ஆட்சி, அதாவது இந்தியாவில் இருக்கின்ற உறுதியான ஆட்சிக்கான ஒரு, அல்லது இந்தியாவில் இருக்கின்ற ரெஜிம் சேஞ்ச் என்று சொல்லலாம். இப்ப அமெரிக்கா தொடர்ச்சியாக பல நாடுகளில் மேற்கொண்டு வருவது போல நேரடியாக போரில் இறங்காமல், இது ஒரு ஹைபிரிட் போர் என்று சொல்றது, ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான முயற்சியாகத்தான் பார்க்கலாம். நீங்கள் இப்போது குறிப்பிட்ட விடயத்தில் இருக்கக்கூடிய மேலதிக சந்தேகம் என்னவென்று சொன்னால், பங்களாதேஷை எதற்காக இப்படியான ஒரு நடவடிக்கைக்கு தெரிவு செய்தார்கள்? இந்த விடயம் தொடர்பில் இந்திய உளவுத்துறை கோட்டை விட்டுவிட்டதா? உண்மையில் இந்த நடவடிக்கையை சுதாகரித்துக் கொண்ட உளவுத்துறை எதுவாக நீங்கள் கணிக்கிறீர்கள்? உண்மையில் இந்த நடவடிக்கையை கண்டறிந்தது வந்து ரஷ்யாவின் SVR என்ற வெளியக புலனாய்வுத்துறை. அந்த புலனாய்வுத்துறை வந்து ரஷ்யாவின் FSB என்ற அமைப்புடன் இணைந்து இந்த பங்களாதேஷுக்கு வந்து ஜக்சன் வந்து ஏப்ரல் மாதம் வந்திருந்தார். கடந்த ஏப்ரலே வந்துட்டாங்க. பங்களாதேஷை நீங்கள் கேட்டது போல ஏன் தெரிவு செய்தார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 2024 ஜூலை மாதம் பங்களாதேஷில் இருக்கின்ற இந்தியாவின் ஆட்சி, ஹசீனா தலைமையிலான ஆட்சி வந்து இந்தியா தனக்கு சார்பான ஒருவரை கிட்டத்தட்ட 15-20 வருடங்களாக வைத்திருந்தது. அதை அகற்றினார்கள். அதை அகற்றி போட்டு முகமது யூனுஸ் தலைமையிலான ஆட்சி தான் அங்கு அமைக்கப்பட்டது. முகமது யூனுஸ் யார் என்று உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவால் நோபல் பரிசு வழங்கப்பட்டவர் என்று சொன்னால், கிளின்டன் பவுண்டேஷன்ல தான் அவற்றை படிப்பு இருந்தது, அமெரிக்க ஜனாதிபதி கிளின்டன். அப்ப அவர் யாருக்கு விசுவாசமா இருப்பார் என்றது நான் சொல்ல தேவையில்லை, இதுல இருந்து உங்களுக்கு தெரியும். அவர் பதவிக்கு வந்த பிற்பாடு அமெரிக்காவின் சிறப்பு படையினர் வந்தவர்கள். ஏனென்று சொன்னால், பங்களாதேஷ் இராணுவத்தினருக்கான பயிற்சி என்ற போர்வையில் தான் வந்தார்கள். அப்படி வந்த நேரத்தில் தான் ஜக்சன் வந்து பங்களாதேஷின் இடைக்கால அதிபருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தாங்கள் இவர்களின் பாதுகாப்பு தொடர்பான பயிற்சிகளுக்கு வந்ததார். பங்களாதேசத்துடன் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டிருந்தது. இப்போது இரு நாடுகளும் பாதுகாப்பு உடன்பாடுகளை கூட மேற்கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு இதுல ISI பங்களிப்பும், அதாவது பாகிஸ்தான் உளவுத்துறை பங்களிப்பும் இருந்ததாகத்தான் கூறப்படும். அப்ப இது ஒரு நீண்டகால திட்டமாகத்தான் அதில் போடப்பட்டது. என்றால் இது தனியா மோடியை குறிவைத்ததாக இல்லை. இந்த பிரிக்ஸ் என்ற அமைப்பில இருந்து இந்தியா, சீனா பட அந்த ஆசிய நாடுகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது, பிரிக்ஸை சீர்குலைப்பது, அது இப்படியான தலைவர்களை கொல்வதன் மூடாக. இப்ப உதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரோட திட்டம் சரி வந்திருந்தால், சீனாவில் வைத்து கொல்லப்பட்டிருந்தால், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு போராக கூட வெடித்திருந்தால் அது 2 நாடுகளின் அழிவு வந்து அமெரிக்காவுக்கு மிகவும் ஒரு அனுகூலமாகத்தான் முடிந்திருக்கும். என்று சொன்னால், சீனா இந்த போருக்குள் சிக்கப்பட்டால் பொருளாதாரத்தால் அழியலாம் என்றது. ஆனால் இந்தியா இவ்வளவு தூரம் சீனாவுடன் நின்று பிடிக்கும் என்றால் அது வேறு விடயம். ஏனென்றால் பாகிஸ்தானுடன் கூட கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேல் நின்று பிடிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருந்தது. அது வேறு விடயம். ஆனாலும் இது ஒரு பதட்டமான சூழ்நிலையாகத்தான் இருக்கு. இப்ப ஏப்ரல் மாதம் அவர் வந்தது பங்களாதேசத்தின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்ப உங்களுக்கு தெரியும், நேபாளத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள், இலங்கையில் ஏற்படுத்தியிருந்தார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்த ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டது தொடர்பாக. இதை அவர் இப்போது கூற தேவையில்லை. 2022 ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட போது உங்களை நீங்கள் சுதாகரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்போது உங்களுக்கு எந்த கேம்ப்ல இருக்கிறன்னு தெரியாது. அமெரிக்காவோட நிக்க போறீங்களோ, இஸ்ரேலோட நிக்க போறீங்களோ, ரஷ்யாவோட நிக்க போறீங்களோ, சீனாவோட நிக்க போறீங்களோன்னு தெரியும். அதான் நான் உங்களுக்கு யார் எதிரி என்று தெரியும், யார் நண்பன் தெரியும். சீனாவை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எதிரி பெர்மனண்டான எதிரி யாருன்னு தெரியும். அப்ப பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வாங்க. ரஷ்யாவுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும், ஐரோப்பியர்களுக்கு தெரியும். இந்தியாவுக்கு உங்களுக்கு யார்?
சுத்தவரை இருக்கிற அத்தனை நாடோடும் கொள்ளுங்கள். இஸ்ரேலோடும் நிற்கிறீங்க, ரஷ்யாட்ட வெண்ணையை வாங்குறீங்க, அமெரிக்காவோடும் வர்த்தகத்தை செய்கிறீங்க என்று சொன்னால் அப்ப உங்களுக்கு ஒரு என்னென்ன எல்லோராலும் கைவிடப்படுவார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ரஷ்யா காப்பாற்றி இருக்கின்றது. நீங்கள் கேட்டது போல இந்த ஜக்சன் ஏப்ரல் மாதம் வந்து இறங்கின பிற்பாடே அவருடைய தொலைத்தொடர்புகளை ரஷ்யா ஒட்டு கேட்டதாகவும் அதனூடாக ரோவுக்கு அந்த தகவலை அனுப்பியதாகவும் அதன் பிறகு சீனாவின் புலனாய்வுத்துறைக்கு அது பகிரப்பட்டதாகவும் சீனா, இந்தியா, ரஷ்யா இணைந்து அவர்களின் நடமாட்டங்களை கண்காணித்ததாக கூறப்படுகின்றது. யார் யார் வந்தார்கள், யார் யார் சந்திக்கிறார்கள், எங்கிருந்து பணம் வருகின்றது என்பது தொடர்பாக அவர் அந்த ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஏப்ரலில் இருந்து தங்கி இருந்திருக்கின்றார். ஆனால் அவர் எங்கு செல்கிறார், யாரை சந்திக்கிறார் என்பதை ரகசியமாக கணிக்கப்பட்டதாகும். அப்படி சந்தித்தவர்கள் இருவர் ஒவ்வொரு நகரங்களில் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் அமெரிக்கன் ராணுவ சிஐஏ அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் கூறப்படுகின்றனர். அதே சமயம் இப்போது ஜக்சனும் அந்த விடுதியில் இறந்து கிடந்திருக்கின்றார். அவருக்கு பொலோனியம் என்ற கதிர்வீச்சு, அது வளமையாக நீங்கள் பார்க்கலாம். இந்த புலனாய்வுத்துறையில அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருக்கிறவ தற்கொலை செய்யும் போதோ அல்லது அவர்களை கொலை செய்வதற்கோ இவ்வாறான கதிர்வீச்சை தான் பயன்படுத்துவதுண்டு. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த ரூமை நீங்கள் ஃபொரன்சிக் டெஸ்ட் செய்தால் கதிர்வீச்சுகளை கண்டுபிடிக்கலாம். அப்படித்தான் பிரித்தானியாவிலும் வந்து ரஷ்யாவின் 2 ஏஜென்ட் வந்து அவர்கள் இங்க பொலோனியம் தான் பாவிச்சார்கள், பொலோனியம் 210. அதை பாவிச்சு படுகொலை செய்ய முயற்சி செய்து போயிட்டார்கள். அவர்கள் போன பிற்பாடு அந்த விடுதிகளில் அந்த கதிர்வீச்சு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப ஜக்சன் இறந்தது 3 நாட்களாக கதவு திறக்கப்படவில்லை, அந்த ஹோட்டல் மூடப்பட்டிருந்ததால் அந்த ஊழியர்கள் டாக்கா போலீஸுக்கு அறிவித்து அவர்கள் உடனடியாக அமெரிக்க தூதரகத்துக்கு அவர்கள் உடைத்து உள்ளுக்கு போன பிற்பாடு அமெரிக்க தூதரகத்துக்கு அறிவித்தவுடன் அமெரிக்க தூதரகம் அந்த ஹோட்டல் அறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து விட்டதாகவும் அவரின் உடலை வந்து எந்தவித பிரேத பரிசோதனையும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டதாகவும் எல்லா பொருட்களையும் அமெரிக்கா அள்ளி கொண்டு சென்று விட்டதாகவும் அந்த ஹோட்டல் அறையை கூட அவர்களை போக விடவில்லை என்று. இப்ப இவர்களால் என்ன நடந்தது ஒரு ஊகமாத்தான் சொல்கிறார்கள். பொலோனியம் நச்சூட்டலால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஊகமாத்தான் சொல்கிறார்கள் வழிய பிரேத பரிசோதனையும் அவங்க செய்ய அவங்கள உடனே அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டார்கள். அமெரிக்கா அது தொடர்பாக எந்தவித தகவலையும் வெளியிடவும் இல்லை. ஆனால் இந்த 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேரையும் எந்த புலனாய்வுத்துறை கொன்றது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ரஷ்யாவின் SVR படுகொலை செய்ததா அல்லது இந்தியாவின் ரோ செய்ததா என்ற ஒரு பிரச்சனை. ஆனால் முதலில் இதை கண்டறிந்தது வந்து ரஷ்யாவின் SVR தான். என்று சொன்னால் இந்த அமெரிக்காவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அண்மையில் வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மொரடோ அவற்ற பர்சனல் பைலட் அவரை விலக்கி வாங்க முற்பட்டிருக்கிறார்கள் பணத்தை கொடுத்து. அதாவது நீங்கள் அவர் தனிப்பட்ட பயணமாக உள்ளூருக்குள் விமானத்தில் செல்லும் போது அந்த விமானத்தை கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு சார்பான ஒரு நாட்டில் இறக்குவது, அவரை கைது செய்வது, அதுதான் அந்த திட்டத்தின் நோக்கம். ஆனால் அது பிடிபட்டு விட்டது. அண்மையில் உங்களுக்கு தெரியும் கட்டாரில் இஸ்ரேல் மேற்கொண்ட ஒரு தாக்குதல், ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து, அதில் கூட அந்த தாக்குதல் பிழைத்து விட்டது. முதலில் இஸ்ரேல் தாக்குதல் பிழைத்தது அதுதான். அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னென்று சொன்னால் அவங்கள் தங்களோட விமானத்தை வந்து கட்டாரோ அல்லது அரபு நாடுகளோ டிடெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக அவங்க செங்கடலுக்கு போய் அங்கிருந்துதான் மிசைல்ஸால தாக்கி இருக்கிறாங்க சவுதி அரேபியர்களால. அப்படி இருந்தும் அது என்னென்று தவறி போனது என்றால் பிறகுதான் தெரியும் அதையும் வேற ஒரு நாடு முன்கூட்டிய தகவல் கொடுத்திருக்கின்றது. அப்ப இதுக்கு ரஷ்யா தான் இப்போது, ரஷ்யாவோ ஈரானோ இப்ப 5 ஐஸ் என்றது எவ்வாறு இந்த மேற்குலகத்தின் ஒரு புலனாய்வு கட்டமைப்பு இயங்குகின்றதோ அதே போல ஒரு ஷடோவா வந்து இப்போது ரஷ்யா, சீனா, இந்தியா, ஈரான் போன்ற நாடுகள் இயங்குகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் ஹமாஸ் தலைவர்களை காப்பாற்றியதும் இவ்வாறான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். அதே போலதான் இந்திய பிரதமரையும் அன்று அதிகாலை தான் அந்த தகவல் வந்ததாகவும் அதற்கு முன்னரே ஜக்சன் கொல்லப்பட்டு விட்டார், அவருடன் இருந்தவர்கள் கொல்லப்பட்டவர் இருந்தாலும் அந்த திட்டத்தை வேற யாரோ செயற்படுத்துவதாகத்தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்தியாவுக்கு இப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பிரச்சனை. எனவேதான் உங்களுக்கு தெரியும் ஏசியன் மாநாடு
நடைபெற்றிருந்தது கோலாலம்பூரில். அதற்கு பிரதமர் மோடி முதல் போவதாக இருந்தது. மோடி போவார், அங்கு ட்ரம்புடன் அந்த வர்த்தகம் தொடர்பாக பேசுவார். ஆனால் இறுதியில் அந்த பயணம் தடைப்பட்டு விட்டது, அந்த பயணம் போகவில்லை. அதற்கு பிற்பாடுதான் இதை கண்டறிந்தார்கள், ஊடகங்கள் மணந்து பிடித்தார்கள். என்றால் ஏன் போகவில்லை என்ற போதுதான் இந்த பாதுகாப்பு பிரச்சனை வெளியில் வந்திருந்தது. என்று சொன்னால் சீனாவிலே உளவு பிரச்சனை என்று சொன்னால் மலேசியா மிகவும் இலகுவானது. மலேசியாவில் பாதுகாப்பு என்பது, சீனா ஒரு இறுக்கமான நாடு. அப்ப மலேசியாவில இலகுவாக அவர்கள் தங்கள் காரியத்தை செய்து விடலாம் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அங்கு போகாமல் விட்டதாக இருக்கின்றது. அப்ப இது இப்ப இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு சிக்கலாக முடியும் என்று சொன்னால், இப்ப உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவின் புலனாய்வு துறையில் பணியாற்றியவர் கேர்னல் அஜித் சிங் அவர் இது தொடர்பாக பேசும்போது கூறியிருக்கின்றார். அதாவது இந்த மேற்குலகத்தின் இந்த சவால்களை முறியடிக்கிற திறன் இந்த பங்களாதேசத்தில் இடம்பெற்ற சம்பவத்தில் தாங்கள் அதை நிரூபித்திருப்பதாகும். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதை தொடர்ந்து தக்க வைக்க முடியுமா என்றது. ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் 1000 தடவை முயற்சிப்பார்கள், ஒரு தடவை ஃபெயில் பண்ணலாம், அடுத்த தடவை அது சக்சஸ் ஆக முடியலாம். அப்ப இனி வருங்காலங்களில் மிகவும் ஆபத்தானதாகத்தான் இருக்கு. எனவேதான் உங்களுக்கு தெரியும், மீண்டும் இலங்கைக்குள் இந்தியா தனது நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முற்பட்டிருக்கின்றது. இப்போது நீங்க பார்க்கலாம், இந்த எனர்ஜி ப்ராஜெக்ட் முதலில் மன்னார்கள் என்று வெளியேறியிருந்தாலும் இப்போது குழு வந்திருக்கின்றது. இப்போது இந்திய தூதுவர் கிழக்குக்கு சென்றிருக்கின்றார், கிழக்கில் அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார், கிழக்கில் புலமை பரிசுகளை வழங்குகிறார். என்னும் போது இந்தியாவுக்கு இனி தன்னை சுற்றி இருக்கிற அயலவர்களை ஏதோ ஒரு வகையில் தனக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். நீங்கள் கூறுகின்ற போது இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அந்த மூவருடைய மரணம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். பங்களாதேசிலே அந்த சதி நடவடிக்கையில் ஈடுபட்ட மூவருடைய மரணம் தொடர்பில் அவர்களை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்கள் யார் என்பது தொடர்பில் யாரும் உரிமை கோடாத நிலையில் இந்த விவகாரம் வெளியில் வந்துவிடும் என்பதனால் அவர்களாக தங்களுடைய உயிர்களை மாய்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இதில் ஏதாவது துப்பாக்கி பிரயோகம் நடந்துதான் அவருடைய உயிர் இழக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? அண்டர்கவர் ஆபரேஷன் அல்லது புலனாய்வு துறையின் நடவடிக்கைகளில் துப்பாக்கி பிரயோகத்தை செய்வது பெருமளவில் 90% தவிர்த்து விடுவார்கள். கொலைகள் வேறு விதமாகத்தான் நடைபெறும். நஞ்சூட்டப்பட்டதாக இருக்கும், தூக்கில் தொங்கியதாக இருக்கும், அல்லது இயற்கை மரணமாக இருக்கும், விபத்துக்களாக இருக்கும், அப்படித்தான் இருக்கும். இங்க உங்களுக்கு தெரியும், 2006ஆம் ஆண்டு இங்கு பிரித்தானியாவில் இடம்பெற்றிருந்தது. ரஷ்யாவிலிருந்து ரஷ்யாவில் கேஜிபியில முதல் வேலை செய்தவர் பிரித்தானியாவுடன் இணைந்திருந்தார். அவர் எல்லா தகவல்களையும் வழங்கியது மட்டுமல்லாது பூட்டினை பற்றியான ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஆயத்தப்படுத்திய நேரம்தான் ரஷ்யாவிலிருந்து வந்தார்கள். பிரெண்ட்ஸ் என்றது கூறித்தான் வந்தார்கள், கூட்டிக் கொண்டு சென்றார்கள். கதிரியக்க, அதாவது பொலோனியம் 210 மூலம்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவர்கள் போய்விட்டார்கள். இவ்வாறுதான் இடம்பெறுவது. இப்ப இதுக்கும் பொலோனியம் 210 தான் சந்தேகப்படுகிறார்கள். கதிர்வீச்சு ரசாயனம் அது ஆனால் தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது, கொலை செய்யப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. அதே போல மற்ற இருவரும் கூட மர்மமான முறையில் இறந்து கிடந்தார்கள் என்றுதான் கூறப்படுகிறது. அமெரிக்கா எல்லாவற்றையும் உடனடியாகவே மறைத்து விட்டது. என்றால் இதில் உரிமை கோருவதும் இல்லை. இது ஒரு புலனாய்வுத்துறை நடவடிக்கை, இதில் உரிமை கோரப்போவதும் இல்லை. நடவடிக்கை ஃபெயிலியராகவும் போய்விட்டது. அடுத்தது, இது வெளியில் தெரிந்தால் இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப இதை அமெரிக்கா தங்களுக்கு தெரியாத மாதிரி தான் அதை மெயின்டைன் பண்ணுவார்கள். ஆனால் பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்ற உதவியோட செய்யும் போது இதை அமெரிக்கா தாங்கள் நேரடியாக செய்ததாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் திட்டம் அவர்களுடையதாக இருந்தாலும் சில சமயங்களில் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பாகிஸ்தானோ அல்லது பங்களாதேஷில் இருக்கிறவர்களையோ பயன்படுத்தி இருக்கலாம், சீனாவில் இடம்பெறுகின்ற அந்த சம்பவங்களுக்கு. ஆனால் அந்த நெட்வொர்க்கை இன்னும் பிடித்ததாக தெரியவில்லை. என்னென்று சொன்னால், ஜக்சன் பங்களாதேஷில் தான் இறந்திருந்தார், ஆனால் சீனாவில் தான் அதிகாலை தகவல் போயிருக்கிறது, அதிகாலை கொல்லப் போகிறார்கள் என்று. எனவேதான் ரஷ்ய அதிபர் தனது காரில் உடனடியாகவே அதிகாலை தான் அவர் உடனடியாக மோடிக்கு டெலிபோன் எடுத்து சொல்லிக்க, நீங்கள் அந்த ஹோட்டலில் நில்லுங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லி எல்லா புரோட்டோகாலையும் மாற்றி இருக்கிறார்கள். அப்ப நீங்கள் சொன்னது போல துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படவில்லை, மர்மமான முறையில் என்று சொல்கிறார்கள். ஆனால் பிரேத பரிசோதனைகள் செய்யப்படவில்லை, தகவல்கள் வெளியில் வரா.
ஆனால் நீங்கள் இப்போது கூறுகின்ற போது கடந்த காலங்களில் இலங்கையும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்திருக்கின்றது. இந்தியா இலங்கை விடயத்திலும் நீங்கள் இப்போது கூறியது போன்று வழமைக்கு மாறான ஈடுபாட்டோடு இருக்கின்றது. கடந்த காலங்களில் ஆளுநர் தெரிவின் போது ஓரளவு பாதுகாப்பு நிலை இருந்தது இந்தியாவுக்கு வடக்கு கிழக்கில். இப்போது ஆளுநர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மாகாண சபையும் நடத்தப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. முதலமைச்சர் விடயத்தில் இந்தியா தீவிரம் காட்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? உங்களுக்கு கிடைத்த அந்த உளவு தகவலின் அடிப்படை. முதலில் இந்தியா இப்ப உங்களுக்கு தெரியும், தஜிகிஸ்தானில் இருந்து கூட இந்தியாவின் இறுதியான ஓவர்சீஸ் பேஸ் என்று சொல்றது, இந்தியாவின் வெளிநாட்டு தளம் அகற்றப்பட்டிருக்கிறது. இது எங்கு ஃபெயிலியர் ஆனது என்று இந்தியாவின் கொள்கை வகுப்பாளர்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்திருந்தால் தெரிந்து 1987 ஆண்டு விட்ட பிழை என்றால் அவர்கள் இலங்கையில் ஒரு தளம் அமைப்பதற்கு முயன்றார்கள். அன்றைய தோல்வி, அதை இப்போ கூடி இந்திய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், இந்தியாவின் புலனாய்வுத்துறை இந்த தோல்வியாகவும் வெளிவிவகார அமைச்சின் தோல்வியாகவும் தான் பார்க்கப்பட்டது. அன்றைய தோல்வி இன்று வரையும் எதிரொலிக்கின்றது. இந்தியா அப்படியே மெல்ல மெல்ல சுருங்கி கொண்டு போற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். மாலதீவில் ஒரு தளம் என்று அமைக்கவில்லை, விமானங்களை கொடுத்து விட்டு அதற்கு உதவியாக என்று சொல்லி ஒரு தொகுதி படையினரை இறக்கின்றார்கள். 110 படையினர், அவர்களையும் வெளியேற்றினார்கள். கடந்த வருடம் மாலதீவில் இருந்தும் வெளியேற்றப்பட்டது. இலங்கையில் அமைக்கப்பட்டது தோல்வி. இப்ப தஜிகிஸ்தானில் இருந்து தோல்வி. ஒட்டுமொத்தமாக நெய்பர்ஸ் என்று, அதாவது அயலவர்கள் என்று பார்த்தால் எல்லா நாடுகளுடன் கொள்ளுவர். இதை இனி மறுசீரமைக்க வேண்டும். இப்ப நீங்கள் சொன்னது போல இனி இலங்கையை இந்தியாவை பொறுத்தவரையில் அடுத்தது இலங்கை. இப்ப என்னென்னு சொன்னால், நாளைக்கு மோடி ஒரு நாட்டுக்கும் போக முடியாத அளவுக்கு ஒரு முடக்கப்படலாம் என்றால், இப்ப சீனா மிகவும் ஒரு இறுக்கமான பாதுகாப்பு கொண்ட நாடு. அப்ப சீனாவுக்கு இடம்பெறாமல் இருப்பதற்கு ரஷ்யாவோ சீனாவின் புலனாய்வுத்துறையோ ரோவுக்கு உதவிகளை வழங்கியிருக்கலாம். ஆனால் இலங்கையோ நேபாளமோ மலேசியாவோ ஏனைய நாடுகள் அவ்வளவு பாதுகாப்பு என்று கூறவும் முடியாது. இப்ப இலங்கையின் பாதுகாப்பு எந்த ஒரு வகையிலும் இந்தியா கையகப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அடுத்தது இந்தியாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படித்தான் இந்தியா அதிகாரிகளை கூப்பிட்டு இங்க லண்டன்லயோ அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ சுவிட்சர்லாந்துலயோ நீங்கள் விருந்து வச்சாலும் புலம்பெயர் அமைப்புகள், இந்தியா ஒருபோதும் புலம்பெயர் அமைப்புகளை நம்ப போவதில்லை. ஏன்னா அது அவங்களோட பாதுகாப்பு பிரச்சனை. நீங்கள் புலம்பெயர் அமைப்புகள்ல இருக்கிறவை எல்லாரும் நேட்டோ நாட்டில தான் இருக்கிறீங்க. இப்ப நடந்த இந்த படுகொலையின் பின்னணியில நேட்டோ இருக்கு. அது இந்தியாவுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ராஜதந்திர ரீதியானது. அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் கொல்ல போறார்கள் என்று. ஆனாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அப்படியே தான் இருக்கும். அப்ப புலம்பெயர் தேசத்து அமைப்புகளை இந்தியா ஒருபோதும் நம்பாது. ஏன்னு சொன்னா, இப்ப புலம்பெயர் அமைப்புகள் இந்தியாவுக்கு விசுவாசமா இருக்கலாம், அது வேறுபடியே. அதற்குள் ஊடுருவர்கள் இலகுவாக இந்தியாவை அணுகி விடுவார்கள் என்பது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அடுத்ததாக புலம்பெயர் அமைப்பு, சரி, இப்ப இந்த படுகொலையில் அமெரிக்காவில் இருக்கிறதோ பிரித்தானியாவில் இருக்கிற அமைப்புகள் எந்த பக்கம் நிற்கும்? மோடியை காப்பாற்றிருப்பார்களோ ட்ரம்பின் நடவடிக்கை இருப்பார்கள்? அதுதான் அந்த பிரச்சனை. இப்ப தூர நோக்கு, எங்களுக்கு ஒரு தூர நோக்கு இருக்க வேண்டும். நாங்கள் அதற்கும், அதாவது தமிழராக நாங்கள் எங்கள் இறமையுடன் நின்று விட்டோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் மாட்டுப்பட்டிருக்க மாட்டோம். இப்ப கூடுதலாக நீங்கள் கேட்டது போல வடக்கு கிழக்கு மாகாண சபையை இந்தியா இப்போது குறிவைப்பதும், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போது அகாவல் வந்திருந்தார் தனது குழுவினருடன். கடந்த வாரம் அவர் இந்த இந்தியாவின் எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர், அவர் இலங்கையின் எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் உதயங்காவை சந்தித்திருந்தார். 2 நாடுகளுக்கும் இடையிலான பவர் கேபிள், அதாவது எக்ஸஸ் ஆயிருந்தால் இப்ப மின்சாரம் இலங்கை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம், அல்லது இந்தியா இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யலாம். இப்போ உதாரணமாக ஐரோப்பாவில் அப்படித்தான் நடக்கிறது. இப்ப வெவ்வேறு நாடுகளுக்கு இடையிலான பவர் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. அப்படி ஒரு கேபிளை போட போறார்கள் என்றது தொடர்பாக அது இலங்கை அரசு உளத்துக்கலைக்கு ஒத்துழைக்கும் என்றது தெரியாது. இந்தியாவின் ப்ராஜெக்டுகள் அது வேறு விடயம். அதே போலதான் சந்தோஷ் ஜா இப்போ மட்டக்களப்புக்கு சென்றிருக்கின்றார். மட்டக்களப்பில் கிட்டத்தட்ட 2.4 பில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான ஒரு அபிவிருத்தி திட்டங்கள், அங்குள்ள கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கு 9 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான புலமை பரிசில்கள் என்று இந்தியா இப்போது கிழக்கையும் போயிருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்யணும் என்று கூட கனவிலும் நினைக்கவில்லை.
அங்கு வடக்கு கிழக்கை எப்படி வைத்திருந்தார்கள் இந்தியாவும் இலங்கையும் என்று உங்களுக்கு தெரியும். எப்படி வைத்திருந்தார்கள் என்றால் வாழ்வெட்டு, போதை வஸ்து, கலாச்சார சீர்கேடு இப்படித்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் இப்ப அந்த போதை வஸ்து வடக்கில தமிழர்களை அழிக்க வேண்டும் என்று கொண்டு வந்த போதை வஸ்து இப்ப தென்னிலங்கையும் ஆட்டி படைக்கிறபடியால் இப்ப அனுராக்கு வேற வழி இல்லாமல் இப்போது போதை வஸ்து ஒழிப்போம் என்று இறங்கி இருக்கிறார்கள். அப்ப அதே போலதான் இந்தியாவின் நிலைமை. இவ்வளவு காலமும் அபிவிருத்தி தொடர்பாக அவர்கள் சிந்திக்கவே இல்லை. இப்போதுதான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தங்கள் பாதுகாப்பு மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் மாறி இருக்கிறது. இப்ப நீங்கள் கேட்டது போல இந்த மாகாண சபை தேர்தலில் இந்தியாவின் தலையீடு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தியாவின் தலையீடு அதிகமாக இருந்தாலும் இந்தியா ஏதோ ஒரு வகையில் தனக்கு சார்பானவர்களை முன்னிறுத்தத்தான் யோசிக்கும். ஆனால் புலம்பெயர் அமைப்புகளை இந்தியாவில் நம்பார். ஆனால் நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது மோடி அவர்கள் மயிரிழையில் உயிர் தப்பினார் என்றுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்று அதிகாலை சீனாவின் புலனாய்வு அமைப்புக்கு ரஷ்யாவின் புலனாய்வு அமைப்பு தகவலை வழங்கி அது உடனடியாகவே பூட்டினுக்கு அறிவிக்கப்பட்டு பூட்டின் உடனடியாகவே மோடியை நிறுத்தி கொட்டையிலிருந்து இருந்து வெளியேற வேண்டாம் என்று நிறுத்தி தனது வாகனத்துக்கு ஏற்றாது விட்டால் அன்று ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாகத்தான் முடிந்திருக்கும் என்றுதான் நான் கூறவில்லை. இந்த ஊடகங்கள் அனைத்தும் அதைத்தான் கூறுகின்றன. அதற்கான ஆதாரங்களாயும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். இவன் இறந்தவர், அதாவது ஜக்சன் வந்து அமெரிக்காவின் ஏர் மொபைல் பிரிகேட், அமெரிக்காவின் அதாவது இரகசிய நடவடிக்கையில் கூடுதலாக ஏர் மொபைல் பிரிகேட் தான் பயன்படுத்தப்படுவது. கிரீன் பேரட் அந்த புகைப்படம் கூட வெளியாகி இருந்தது அவர் இறந்தது கூட. ஆனால் அமெரிக்கா அதை இயற்கை மரணம் என்று கூறிவிட்டார்கள். அதை சொல்லவும் மாட்டார்கள். இந்தியாவும் அதை சொல்லவும் மாட்டது. அப்ப இந்தியா ஊடகங்கள் கூறுகிறது, அதாவது இந்தியாவின் ரோவ் வந்து மிகவும் திறமையாக செயற்பட்டதாகவும் பங்களாதேஷில் வைத்து இவர்கள் நடவடிக்கை அறிந்து முதலே அவர்களை தீர்த்து கட்டிவிட்டதாகவும் தான் கூறுகிறார்கள். ஆனால் நிலைமை வேறு விதம். இந்தியா அவர்களின் தொடர்பாளர்களை எல்லாவற்றையும் ஒட்டு கேட்டு அதனை வெளியில் கொண்டு வந்திருந்தார்கள். நீங்கள் சொன்னது போலதான் அன்று மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தார். இந்த நடவடிக்கை இதனோடு முடிவுறுத்தப்பட்டு விட்டனவா? இனி வரப்போகின்ற நாட்களில் மோடி அவர்கள் பயணங்களை மேற்கொள்ளுகின்ற போது எவ்வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அல்லது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அவர் வெளிநாட்டு பயணங்களிலிருந்து சற்று விலகி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஏசியன் மாநாட்டில் ஆசியன் மாநாடு என்று சொல்வது அதில் கலந்து கொள்வதாக முதலில் இருந்தது. அங்குதான் உங்களுக்கு தெரியும், ஆசியன் மாநாட்டில தான் வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா போன்ற நாடுகள் ட்ரம்புடன் ஒரு வர்த்தக உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று மோடியும் அங்குதான் ஒரு வர்த்தக உடன்பாட்டை மேற்கொள்வதாக இருந்தது. இறுதியாக நிறுத்தியதும் இந்த பாதுகாப்பு பிரச்சனையால் தான். அதற்கு பிற்பாடுதான் இந்த சீனாவுக்கு இடம்பெற்ற இந்த சம்பவம் வெளிவந்திருந்தது. ஏன் திடீரென்று நிறுத்தினார்கள் என்றதுக்கு பிற்பாடுதான். அப்ப நீங்கள் கூறியது போல எதிர்வரும் காலங்களில் இந்தியாவின் பாதுகாப்பு மிகவும் ஆபத்தானது ஒன்று. என்னென்று சொன்னால் யாரை நம்பி இருந்தார்களோ, உதாரணமா உங்களுக்கு தெரியும், இப்ப காசா போரில் கூட இந்தியா பாலஸ்தீனத்துக்கு பெரிய அளவில் ஆதரவை வழங்கவில்லை. இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை வழங்கியது இஸ்ரேலைத்தான் தனது நட்பு நாடாகவே வைத்திருந்தது. ஆனாலும் இஸ்ரேலை நட்பு நாடாக வைத்திருந்த பிற்பாடும் அது மோடியின் காலத்தில் தான் அதிகம் அளவு இடம்பெற்றது. ஆனாலும் சிஐஏ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது என்று சொன்னால் கெசிங்கர் சொல்வது போலதான். கெசிங்டன் ஒன்று சொல்லுவார், அமெரிக்காவின் நண்பனாக இருந்தால், அமெரிக்காவுக்கு எதிரியாக இருந்தால் ஆபத்து, நண்பராக இருந்தால் பேராபத்து என்று. இன்று ஐரோப்பிய ஒன்றியமும் அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது அவங்களை பொறுத்தவரையில் அது அவங்க தங்கள் நாடு, தங்கள் மக்கள், தங்களை பாதுகாப்புன்றதான் யோசிப்பார்கள். அதுக்கு அங்காலங்கள் எதையும் யோசிக்க போறது இல்லை. அது அப்படி, அது அவங்களோட சிஸ்டம் அப்படித்தான். அப்ப இதுல மோடியோ அல்லது சீனாவின் அதிபரோ அவங்களுக்கு அது தெரியல. அவங்களுக்கு இங்கெங்க சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பத்தை தவறாமல் பயன்படுத்தி விட்டு சென்று விடுவார். இப்ப இது ஒரு விஷயத்துடன் முடிந்து விடுவதாக இல்லை. இன்னும் எத்தனை பேர் இறக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை நாட்டில் இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. எந்தெந்த அமைப்புகளுக்குள்ள ஊடுருவி இருக்கிறார்கள் என்றது கூட தெரியாது. அப்ப இது இந்தியா எல்லாவற்றையும் தான் கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கு. இப்ப நீங்கள் கூறியது போல இந்த அண்டைய நாடுகள் வந்து இனி இந்தியா அதில்
அதிக கவனம் செலுத்த அன்றைய நாடுகளின் பாதுகாப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கு. எனவேதான் அஜித் தோவலின் அண்மைய கருத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த பங்களாதேஷ், இலங்கை, நேபாளம் இதுல ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் தொடர்பாக அவர் வெளியிட்ட கருத்தின் ஆழத்தை நீங்கள் பார்க்கலாம். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான கருத்துக்கள், குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தலும், அண்மையில் அவர் மயிரிழையில் உயிர் தப்பியதன் பின்னணிகள் தொடர்பிலும், அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய இராணுவ ரகசியங்கள் தொடர்பான பல விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.